வேலூரில் மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி குழந்தைகள் உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி. எத்தனை பள்ளி குழந்தைகள் இதுபோன்ற மதிய உணவை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எந்த அளவுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? விவரம். பரிதா, வேலூர் மாநகர் பகுதியில் இயங்கி வருகிறது வெங்கடேஸ்வரா அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில இன்று மதியம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவு சாப்பிட்ட மாணவர்கள் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்ட நிலையில் அந்த உணவில் பள்ளி விழுந்திருப்பதை மாணவர்களே அங்கிருந்து ஆசிரியர்களிடம் காண்பித்திருக்கிறார்கள். இதையடுத்து ஆசிரியர்களும் மாணவர்கள் சாப்பிட்ட அந்த உணவில் பள்ளி இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து உடனடியாக பள்ளி தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநகராட்சி அலுவலர் பிரதாப் தலைமையில் மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து பள்ளிக்கே நேரடியாக விரைந்து வந்து சத்துணவு சாப்பிட்ட சுமார் 92 மாணவர்களுக்கு வந்து பரிசோதனை செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 30 மாணவர்களுக்கு அவர்கள் தொடர் அந்த பள்ளி வளாகத்திலேயே பரிசோதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ORS கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான முதல் உதவியும் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசோதனை என்பது 92 மாணவர்களுக்கு நடந்த நிலையில் சுமார் மேற்கொண்டு 2 மணி நேரமாக அவர்கள் அந்த ஒரு அப்சர்வேஷனிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்பாக மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலை சுற்றல் நின்ற பிறகு அவர்களை பெற்றோர்களை வரவைத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதில் ஒரு மாணவர் மட்டும் கொஞ்சம் சிவியர் ஆனதால் அவரை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த மாணவரும் தற்போது நல்ல நிலைமையில் இருப்பதால் அவரையும் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்கு பள்ளியில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் கல்வி அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வேலூர் வேலூர் சட்டமன்ற தொகுதி MLA கார்த்திகேயனும் நேரடியாக பள்ளிக்கு வந்து இந்த பள்ளி உணவு அறைகளை மற்றும் ஆய்வு செய்திருக்கிறார். மாணவர்களோடு கலந்து மாணவர்களிடம் நலம் விசாரித்து அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தற்போது பள்ளி மாணவர்கள் ஒவ்வொன்றாக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பரிதா.